நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2025 மே மாதம் மறக்கவே முடியாது. கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான் கேது பகவானுமே இந்த மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாங்க, அதாவது கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும், ராகு பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்குள்ளே பயிற்சியானாங்க. இந்த 2 பயிற்சியுமே 12 ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம 2 வீடியோலையுமே பார்த்துருப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதம்தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ, ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த 9 கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ, ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில், அதாவது ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார். அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் செவ்வாய் பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார். அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டைரெக்டாக 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார். மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை. ஸோ டைரெக்டாக என்ன ஆகுது, கேது பகவானுக்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார். சனி பகவான் மீனத்திலும், நம்மளுடைய மேச ராசியில் சுக்கிர பகவானும் அமர்ந்திருப்பார்கள். அதுக்கு அடுத்து சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் ஸ்டார்டிங்கிலே 7ஆம் தேதியே மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 22ஆம் தேதி வரையும் தான் மிதுன ராசியில் இருப்பார். கடகராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். ஸோ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே 2 கட்டங்கள் 3 கட்டங்கள் அதாவது 3 கட்டங்கள் இருக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் தான் இந்த மாதத்தில். ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ புதன் பகவான் 22ஆம் தேதி 6ஆம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் கடகத்தில் நம்ம நீஷோன்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் வலு கம்மி, கடகத்தில் செவ்வாய்க்கு ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீஷம் இருந்து விடுபட்டு கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாம் தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 6ஆவது மாதம் 2025 சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? கற்பனைகள், கவிதைகள், நாட்டியங்கள், இசைகள் எல்லா விஷயத்திலும் தன்னுடைய மனதில் அற்புதமாக வைத்துக்கொண்டு எதையும் எந்த நேரத்திலும் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்ட நபர் தான் நீங்கள். அப்படியே ஒரு பாட்டு ஓடுதுன்னா அந்த பாட்டுக்கு பின்னாடி இசைப்பாட்டு பாடுறாங்கன்னா அது மிதுன ராசிக்காரங்களாக தான் இருக்கும். இசை மேலே உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதே போல் உங்களை புரிந்து கொண்டவர்கள் மீது அளவு கடந்த பாசம் வச்சுருவீங்க. நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ப்ளஸ்ஸும் அதான், நீங்கள் செய்கிற மிகப்பெரிய மைனஸும் அதான். ஏன்னா எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் உண்மையான பாசம் உண்மையான அன்பை வச்சுட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் சின்னதாக குழப்பம் அடைஞ்சிட்டிங்கன்னா திரும்ப அந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கு, அதாவது அந்த பாசம் வச்ச
பழைய நிலைமைக்கே போய் உட்கார்றதுக்கு ரொம்ப போராடுவீங்க. ஏன்னா ஏமாற்றிட்டாங்களோ. ஸோ அந்த 2 பக்கமும் சிந்திக்கக்கூடிய சிந்தனை வந்து உங்களுக்கு அதிகமாக வந்துடும். ஸோ அப்போ உங்களை புரிந்து கொண்டவர்கள் உண்மையான அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்னா முழுமையாக உங்களை அர்ப்பணித்திருவீங்க. அப்படியே நீ எனக்கு மிக முக்கியம், நான் உனக்கு அடிமை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை கூட அதிகமாக நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க பயன்படுத்தியிருப்பாங்க. உங்களை பயன்படுத்துகிற விதம் தான். நீங்கள் உங்களை அன்பாக பயன்படுத்தினா நீங்கள் அல்வா, ஓகேவா? அல்வா மாதிரி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருப்பீங்க. உங்களை பயன்படுத்துகிற விதத்தை மாற்றிட்டா நீங்கள் அருவா, குத்தி பேசி பீஸாக ஆக்கிடுவீங்க. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடில் ஒவ்வொன்றிலையுமே ஒரு தன்மை இருக்கும். ஸோ நீங்கள் பயன்படுத்துகிற விதம் அது ஆப்போசிட்டில் உள்ள ஆளை பொறுத்து இருக்குது. இதுதான் உங்களுடைய இயல்பான தன்மை. 2வது வந்து உங்கள்கிட்ட நடிக்கிறவங்களை விட நீங்கள் ஒருத்தர் நடிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா அவன் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் அற்புதமாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிடுவீங்க. ஆனால் அதை நீங்கள் மேக்ஸிமம் பயன்படுத்துகிறது கிடையாது. யார் ரொம்ப துரோகம் பண்ணுறாங்களோ, யார் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு பாடத்தை சுட்டி காட்ட வேண்டும் என்பதற்காக சில நேரங்களில் உங்களுடைய செயல்பாடில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. ஸோ இப்படிப்பட்ட தன்மை கொண்ட உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து உட்கார்ந்துருக்கார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்துல செவ்வாய் கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 5-6 மாத காலமாக எதையுமே சொல்ல முடியலைங்க. நான் ஈஸியாக சொன்ன விஷயத்தை கூட பெருசாக எடுத்துக்கிட்டாங்க என்னுடைய ஆப்போசிட் பார்ட்னர்ஸ் அல்லது என்னுடைய உறவில் உள்ள நபர்கள் எல்லாருமே என்னை அந்தளவுக்கு காயப்படுத்தினாங்க. நான் உண்மையாக தான் பேசினேன், ஆனால் அதை பொய்யின்னு சொல்லி நிற்கிறாங்க. ஸோ உண்மையாக வேலை பார்த்தேன், என்னை வேலை பார்க்கலன்னு சொல்லி கஷ்டப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களை கடந்த ஒரு 6 மாத 7 மாத காலமாக கஷ்டப்படுத்தியிருக்கலாம். ஸோ இந்த மாதம் துவக்கத்திலேயே உங்களுடைய பேச்சாற்றல் சூப்பராக இருக்கும். நீங்கள் மனசில் எந்த விஷயம் சரியான முறையில் நினைக்கிறீங்களோ அதை உறுதியாக நடத்தி முடிப்பீங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். சந்தோஷங்களும் அற்புதமான சூழ்நிலைகளும் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு நடக்க போகுது. ஸோ இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குது. என்னங்க, கேது 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரே. ஸோ இந்த மாதம் துவக்கத்தில் என்னோடய முயற்சியில் நிறையா ட்ரை பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உறுதியாக யார் என்ன சொன்னாலும் சரி உங்களுடைய தன்னம்பிக்கை இழக்காமல் உங்களுடைய முயற்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் முயற்சியை தன்னம்பிக்கையோடு செயல்படும் போது உங்களுடைய புத்தி கூர்மையின் மூலமாக நீங்கள் செயல்படும் போது உறுதியாக வெற்றி பெறுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதே போல் திருமணம் முடிக்கிற திருமணத்துக்காக காத்திருக்கணும். ஸோ எங்களுக்கு ஏற்ற வரன் அமையலை, எங்களுக்கு ஏற்ற கணவன் அமையலை, எங்களுக்கு ஏற்ற மனைவி அமையலை, ஜாதக ரீதியாக நாங்களும் அலைன்ஸ் பார்த்து எங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ஸோ இது எப்போ அமையும், எங்களுக்கு எப்போ திருமணம் தான் நடக்கும், நாங்கள் திருமணத்துக்குள்ளே போவோமா மாட்டோமா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் வச்சுருந்தீங்கன்னா திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு குருவின் பார்வை மூலமாகவும் உறுதியாக திருமணம் நடத்துவதற்கான வாய்ப்பை, சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பளிக்கிறது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த பணம் ரொம்ப நாளாக கொடுத்து வச்ச மாதிரியே இருக்குது. போய் கேட்டால் அவன் பணம் வச்சுக்கிட்டே தரமாட்டேங்கான், என்கிட்ட வாங்கின பணத்தை எனக்கே தரமாட்டேங்கான், அப்போ எனக்கு தருவானா மாட்டானா அப்படிங்கிற ஏக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த ஏக்கத்துக்கு கிரகங்களுடைய கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உறுதியாக உங்களுடைய கொடுத்த பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. ஸோ உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கிறது. அதே போல் எதை நினச்சி எதை முடிக்கணும்னு நீங்கள் செய்கிறீங்களோ அதை குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட செயல்பாடுகள் மூலமாக சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. நல்ல ஒரு அற்புதமான மாதம் தான். இவனால் ஒரு என்ன சொல்கிறேன்னா சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஸோ அந்த சோதனையிலிருந்து நீங்கள் சாதனை ஆவதற்கான ஒரு அற்புதமான சாதனை பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு உறுதியாக இருக்க போகுது. அதாவது
தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். மாத பலன்களில் கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20% எனர்ஜி ஆஃப் பூஸ்ட். அது பிரச்சனை, சில விஷயங்களில் பிரச்சனைன்னு சொன்னாலுமே அது 20% தான். நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு 20% தான். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும். உங்களுடைய லக்ன ரீதியாக, உங்களுடைய தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை 70%, மீதி சதவீதம் 70லேருந்து 80% நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த பொது பலன்களை வந்து நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆஹோ ஓஹோன்னு வச்சோம், ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது. ஸோ பயப்படவும் கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு எனர்ஜி ஆஃப் பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே. ஓகேவா? ஸோ 20% ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிடுவோமே. ஒரு ஒரு பையில் வந்து ஒரு 50,000 1,00,000 இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 100 இருந்தால் நிம்மதி இருக்காது. அதே 50,000 இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 20,000 இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த எனர்ஜி ஆஃப் பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு. அதே போல் நிறைய நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க. உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க. ஸோ வாழ்த்துனது அதிகம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஐயா. பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாதகத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்க சொல்லி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல், இந்தியாவில் மட்டும் இல்லாமல், வெளிநாடுகள்லேருந்தும் அதிகமான கால்ஸ். ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு 30 கஸ்டமர் இருக்கீங்க. கனடாலேயும் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி, மலேசியாவில் நிறையா. இப்போ கூட மலேசியா போன ஒரு 20 நாள் மலேசியா வந்தேன். மலேசியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஆதரவு. நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப் பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான். நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது. வாடிக்கையாளர்களே உறவாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. மலேசியா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்து, ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் வந்து ஜாதகம் பார்த்துக்கு தான் ஒன்று, நான் கால் எடுக்க மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க. நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம், நான் அறிந்த செயல்பாடை வைத்து உங்களுக்கு முழுமையாக சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கு அன்பான என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.